நல்லா இருக்கு. தனுஷோட ஆக்டிங் பெஸ்ட்டாக தான் இருக்குது. டைரக்ஷனும் நல்லா இருக்குது. அருண் விஜய்க்கு நல்ல ரோல் கொடுத்துருக்குறாரு. தலைக்கு அப்புறம் இவர் கொடுத்துருக்குறாரு. நல்லா இருக்கு. ஃபேமிலியாக பார்க்கலாம். படம் நல்லா இருந்துச்சு. எல்லாரோட ஆக்டிங்கும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. பாட்டெல்லாம் சூப்பராக இருந்துச்சு. கண்டிப்பாக ஃபேமிலியோட பார்க்கலாம். சூப்பராக இருந்துச்சு. படம் பார்க்கலாம், ஃபேமிலியோட வந்து 2 டைம் பார்க்கலாம். சூப்பராக இருந்துச்சு. தனுஷ் சார் நல்லா நடிச்சிருக்காரு. அருண் விஜய் சொல்ல வேண்டாம், நல்லா நடிச்சிருக்காங்க. ஸோ யங்ஸ்டர்ஸ்க்கு இப்போ பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு மோட்டிவேஷனான ஒரு படம். ஸோ கண்ணு கலங்குற மாதிரி தான் இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஆஃப்லாம் சூப்பராக இருந்துச்சு. நல்லா எடுத்திருக்காங்க படம். சாங்ஸ்லாம் செம்மையாக இருந்துச்சு. ஃபைட்டும் நல்லா இருந்துச்சு பார்க்கறதுக்குலாம். கண்டிப்பாக ஃபேமிலியே வந்து பார்க்கலாம். அதான் 2 டைம் நல்லா வந்து பார்க்கலாம். நித்யா மேனன் கேரக்டர் சூப்பராக இருக்குது. நல்லா இருக்கு. நல்லா தான் இருக்குங்க. ரொம்ப நல்லா இருக்கு. நல்லா இருந்தது. நல்லா இருந்துச்சு. நல்லா தான் இருந்தது படம். நித்யா மேனன் சூப்பராக இருந்தது. படம் சூப்பராக இருந்தது. ரொம்ப அழகாக டைரக்ட் பண்ணியிருக்காரு அவர். சூப்பராக இருக்குது. எந்த குறையுமே சொல்ல முடியாது. ஸ்டார்டிங்லேருந்து எண்ட் வரைக்கும் ரொம்ப சூப்பராக இருக்குது. ரொம்ப அழகாக டைரக்ட் பண்ணியிருக்காரு. சாங்ஸாக இருக்கட்டும், அதில் இருக்க ஒவ்வொரு கேரக்டர்ஸாக இருக்கட்டும், எல்லாருமே ரொம்ப அழகாக நடிச்சிருக்காங்க. அவங்கவுங்களோட கேரக்டருக்கு அவங்கவுங்க சூப்பராக அவர் கரெக்டாக இவங்களுக்கு இது சூட் ஆகும்னு கரெக்டாக சூஸ் பண்ணி கொடுத்துருக்காரு ஒவ்வொரு கேரக்டருமே. ஸோ அதுக்கேற்ற மாதிரியே அவங்க அதை பெஸ்ட்டாக பண்ணியிருக்காங்க ஒவ்வொரு ஹீரோவுமே. ஸோ ஃபேமிலியோட நல்லாவே என்ஜாய் பண்ணி பார்க்கலாம் இந்த படத்தை கண்டிப்பாக.